அமெரிக்காவின் F-35 விசஸ் ரஷ்யாவின் Su-57. இந்தியாவின் வான்வெளியை எந்த போர் விமானம் ஆளப்போகிறது? அமெரிக்கா F-35 மற்றும் ரஷ்யா Su-57 போர் விமானங்களில் எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பத்தில் இந்தியா உள்ளது. இரண்டு விமானங்களின் தொழில்நுட்ப அம்சங்கள், செலவு மற்றும் அரசியல் தாக்கங்கள் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அமெரிக்கா, ரஷ்யா என்று இரண்டு பெரிய வல்லரசு நாடுகளும் இந்தியாவிடம் போர் விமானங்களை விற்க முன்வந்துள்ளன. இதனால் இந்தியா தற்பொழுது இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானங்களில் எதை தேர்வு செய்ய போகிறது என்ற ஆர்வம் அதிகரித்துள்ளது. அமெரிக்கா F-35 லைட்னிங் II போர் விமானத்தையும் ரஷ்யா Su-57 போர் விமானத்தையும் தயாரித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் அமெரிக்கா சென்றிருந்த போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் F-35ஐ இந்தியாவிற்கு விற்க உள்ளதாகவும் கூறினார். அதே நேரம் ரஷ்யாவும் தனது Su-57E-ஐ இந்தியாவிற்கு விற்க விரும்புகிறது. இரண்டு விமானங்களும் ஏரோ இந்தியா 2025இல் காட்சிப்படுத்தப்பட்டன. லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் தயாரித்த F-35 3 பதிப்புகளில் கிடைக்கும் ஒன்றை இன்ஜின் ஸ்டெல்த் ஸ்பைக்கர் போர் விமானம் ஆகும். இது மேக் 1.6 அதிகபட்ச வேகத்தையும் 1500 கிலோமீட்டர் போர் வரம்பையும் கொண்டுள்ளது. ரஷ்யாவின் சுகோய் Su-57 என்பது இரட்டை இன்ஜின் ஸ்டெல்த் ஸ்பைட்டர் போர் விமானமாகும். இது மேக் 2 அதிகபட்ச வேகத்தையும் 1900 கிலோமீட்டர் வரம்பையும் கொண்டுள்ளது. லாக்ஹீட் மார்டினால் உருவாக்கப்பட்டது. மேலும் F-35 என்பது ஒற்றை இன்ஜின் ஒற்றை இருக்கை ஸ்டெல்த் மார்ட்ரோல் போர் விமானமாகும். இது 3 வகைகளில் வருகிறது. அமெரிக்கா விமானப்படைக்கு F-35A, அமெரிக்காவின் மரைன் கார்ப்ஸுக்கு F-35B மற்றும் அமெரிக்கா கடற்படைக்கு F-35C. வேகம் மேக் 1.6 மற்றும் சுமார் 1500 கிலோமீட்டர் போர் வரம்பு மற்றும் மேம்பட்ட ஸ்டெல்த் திறன்களை ஆகியவையும் அடங்கும். இது குறித்து அந்நிறுவனம் வெளியிட்டிருந்த அறிக்கையில் F-35A போர்க்களத்திற்கு ஒரு தீர்க்கமான நன்மையை கொண்டு வருகிறது. F-35A இன் உருமாற்ற திறன்கள் விமானிகள் எந்த சூழலிலும் எந்த அச்சுறுத்தல்களும் எதிர்க்க செயல்பட உதவுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்யாவின் சுகோய் நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட Su-57 இரட்டை என்ஜின் கொண்ட 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் மல்டிரோல் போர் விமானமாகும். இது வான்மேன்மை மற்றும் தாக்குதல் பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வேகம் மேக் 2 மற்றும் சுமார் 1900 கிலோமீட்டர் போர் வரம்புடன் வருகிறது. Su-57 சுறுசுறுப்பு மற்றும் வேகத்தையும் வலியுறுத்துகிறது. வான், நிலம் மற்றும் கடல் இலக்குகளுக்கு எதிரான ஈடுபாட்டுக்கு திறனை கணிசமாக அதிகரிக்கும் பொருட்டு Su-57 போர் விமானத்தின் ஆழமான நவீனமாக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. செலவு ஒரு முக்கிய காரணியாகும். F-35 மிகவும் விலை உயர்ந்த போர் விமானங்களில் ஒன்றாகும். ஒவ்வொரு அலகுக்கும் $80 மில்லியன் முதல் $110 மில்லியன் வரை செலவாகும். அதன் வாழ்நாள் செயல்பாட்டு செலவு $1.5 டிரில்லியன் தாண்டும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு நேர்மாறாக Su-57 மலிவானது. மதிக்கப்பட்ட அலகு செலவு $35 மில்லியன் முதல் $40 மில்லியன் வரை இருக்கும். ரஷ்யா Su-57ஐ F-35க்கு சமமானதாக விளம்பரப்படுத்தியுள்ளது. இது மிகவும் மலிவானது என்றும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. இதனிடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசிய போது இந்த ஆண்டு முதல் இந்தியாவிற்கான ராணுவ விற்பனையை பல பில்லியன் டாலர்களில் அதிகரிப்போம். இறுதியில் இந்தியாவிற்கு F-35 திருட்டுத்தனமான போர் விமானங்களை வழங்குவதற்கான வழியையும் நாங்கள் வகுத்து வருகிறோம் என்றும் கூறினார். Today the Prime Minister and I are announcing a framework to strengthen those ties even further economically, and the US-India Compact for the 21st century is a historic initiative that will deepen every aspect of our partnership and our friendship. Starting this year, we'll be increasing military sales to India by many billions of dollars. We're also F-35 விசஸ் Su-57 தொழில்நுட்ப அம்சங்கள். F-35 உலகின் மிக சக்தி வாய்ந்த இயந்திரமான பிராட் மற்றும் விட்னி F-135 கொண்டுள்ளது. மேலும் இது அதிகபட்சமாக மேக் 1.6 வேகத்தை எட்டும். இது 18,498 பவுண்டுகள் எரிபொருள் திறன் கொண்டது மற்றும் 8,160 கிலோ எடையை சுமந்து செல்லும். F-35A இன் மின்னணு சென்சார்களில் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பேச்சர் சிஸ்டம், DAS மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் டார்கெட்டிங் சிஸ்டம் EOTS ஆகியவையும் அடங்கும். இது சூழ்நிலை விழிப்புணர்வு மற்றும் துல்லியமான தாக்கும் திறன்களையும் மேம்படுத்துகிறது. ஹெல்மெட் பொருத்தப்பட்ட காட்சி அமைப்பு முக்கிய சிறப்பம்சமாகும். இது விமானிகளுக்கு தேவையான அனைத்து உளவுத்துறை மற்றும் இலக்கு தகவல்களையும் வழங்குகிறது. மறுபுறம் Su-57 ரஷ்யாவின் சாட்டன் AL-41F1 ஆஃப்டர் பர்னிங் மற்றும் டர்போஃபேன் என்ஜினை பயன்படுத்துகிறது. இது மேக் 1.8 அதிகபட்ச வேகத்தை
அடைகிறது. இது 7.4 டன் ஆயுதங்களை வைத்திருக்க முடியும். இதில் ஹேர் டு ஹேர் மற்றும் ஹேர் டு அரவுண்ட் ஏவுகணைகளை அடங்கும். SU-57 அதன் ரோடர் மற்றும் அகச்சிவப்பு கையொப்பத்தை குறைக்க ஒரு சென்சரோட் எக்ஸாட் நோசிலை கொண்டுள்ளது மற்றும் மின்னணு இரண்டாவது பைலட் எனப்படும் சக்தி வாய்ந்த ஆன்போர்ட் கணினி உட்பட மேம்பட்ட ஆன்போர்ட் ரேடியோ எலக்ட்ரானிக் உபகரணங்களுடன் வருகிறது. உலகளவில் தற்போது 1000க்கும் மேற்பட்ட F-35 விமானங்கள் செயல்பாட்டிலும் உள்ளன. அவை அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி, நெதர்லாந்து, துருக்கி, கனடா, டென்மார்க் மற்றும் நோர்வே, ஆஸ்திரேலியா என 9 நாடுகளின் ஈடுபாட்டுடன் உருவாக்கப்பட்டுள்ளன. மாறாக 2010இல் அதன் முதல் விமானத்திலிருந்து ரஷ்யா 40 SU-57 விமானங்களை மட்டுமே உற்பத்தி செய்ய முடிந்தது. தொடர் உற்பத்தி 2022இலும் தொடங்கியது. மற்றொரு பக்கம் இந்தியாவிற்கு இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்த்தால், இந்தியா ரஷ்யாவுடன் நீண்டகால பாதுகாப்பு உறவை கொண்டுள்ளது. ரஷ்யா வம்சாவளியை சேர்ந்த உபகரணங்கள் அது இராணுவ ஆயுத களஞ்சியத்தில் குறிப்பிடத்தக்க பகுதியை கொண்டுள்ளன. இருப்பினும் அமெரிக்காவின் சலுகை இந்தியாவின் பாதுகாப்பு கையகப்படுத்தல்களை பன்முகப்படுத்தும் மேம்பட்ட மேற்கத்திய தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கவும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. அமெரிக்கா பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் பெரும்பாலும் கடுமையான நிபந்தனைகளுடன் வருகின்றன. இது இந்தியாவின் தரப்பில் தயக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்களும் குறிப்பிடுகின்றனர். ஹேரோ இந்தியா 2025இல் ஒரு ரஷ்ய பிரதிநிதி பேசும்பொழுது, இந்தியா ரஷ்யா ஜெட் விமானத்தை வாங்கினால் அது தடைகளை பற்றி கவலைப்படைய வேண்டியதே இல்லை அல்லது பாகங்களுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை என்றும் கூறினார். ரஷ்யா பிரதிநிதியின் இந்த கருத்து அமெரிக்கா தடைகள் மற்றும் அமெரிக்கா இயந்திரங்களை வாங்குவதில் இந்தியா எதிர்கொண்ட தாமதங்களையும் குறிக்கிறது. F-35 போர் விமானம் இந்தியா தனது பாதுகாப்பு சப்ளையர்களை பல்வகைப்படுத்த ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. இருப்பினும் அமெரிக்கா பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் பெரும்பாலான நிபந்தனைகளை கொண்டுள்ளன. இந்தியா தனது சொந்த 5வது தலைமுறை போர் விமானமான மேம்படுத்தப்பட்ட நடுத்தர போர் விமானத்தையும் AMCA உருவாக்குகிறது. மேலும் இந்தியாவினுடைய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி F-35 சலுகை ஒரு முன்மொழிவின் கட்டத்தில் உள்ளது என்றும் கூறினார். இந்தியா ஒரு மேம்பட்ட விமான தளத்தை கையகப்படுத்துவது தொடர்பாக அந்த செயல்முறை இன்னும் தொடங்கவில்லை என்றும் நான் நினைக்கிறேன் என்றும் சொல்லியுள்ளார். இந்தியா இதற்கு முன்பு 5ஆம் தலைமுறை போர் விமானத்தில் ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்ய முடிவு செய்தது. ஆனால் பின்னர் அதிலிருந்து பின்வாங்கியது. இந்தியாவின் விமானப்படை தற்பொழுது 31 படைப்பிரிவுகளை கொண்டுள்ளது. அதன் அங்கீகரிக்கப்பட்ட 42ஐ விட குறைவு. அமெரிக்காவும் இந்தியாவும் ஜாவலின் ஏவுகணைகள் மற்றும் ஸ்ட்ரைக்கர் வாகனங்களை உள்ளிட்ட பாதுகாப்பு ஒப்பந்தங்களையும் விவாதித்து வருகின்றன. இந்த ஆண்டு புதிய பாதுகாப்பு கூட்டாண்மை கட்டமையில் கையெழுத்திட ட்ரம்பும் மோடியும் திட்டமிட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.